السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி புலல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனதுரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காகவே ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையிலே நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் துல்கஅதா என்கின்ற கண்ணியப்படுத்த வேண்டிய 4 மாதங்களில் 2வது மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய 3வது வார காலத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தின் புனிதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நல்வாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தல் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்ஆவினுடைய நாள் நமக்கெல்லாம் மிகவும் சந்தோஷமான, மிகவும் மகிழ்ச்சியான, மிகவும் உள்ளத்தில் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், நம்மில் அல்லாஹ் நாடிய நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்வினுடைய இறுதி கடமையான ஹஜ் என்கின்ற புனிதமான அமல் செய்யக்கூடிய பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். 2வது, நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களில் +2 முடித்த மாணவ செல்வங்கள் எல்லாம் தங்களுடைய மதிப்பெண்களை பெற்று உயர்கல்விக்கு உண்டான அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இன்றைய தினம் நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களில் 10ஆம் வகுப்பு முடித்து அவர்களுடைய தேர்வினுடைய ரிசல்ட்டை பார்த்துவிட்டு சந்தோஷமாக ஜும்ஆவிற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களில் சந்தோஷமான தருணங்களை அவர்கள் பார்த்து கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இந்த உலகில் பிறந்த எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அவர் எந்த மார்க்கத்தை பின்பற்றியவராக இருக்கட்டும், எந்த மதத்தை பின்பற்றியவராக இருக்கட்டும், எந்த மொழியை பேசக்கூடியவராக இருக்கட்டும், எல்லோருக்கும் சமமான ஒரே தேடல் அறிவு தேடல். அறிவு தேடல் என்பது எல்லோருக்கும் அவசியமானது. அறிவு தேடல் இல்லை என்றால் மனிதனுக்கும்
மனிதன் அல்லாத மற்ற படைப்பினங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டிட முடியாது. அறிவு என்கின்ற ஒரே ஒரு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடிப்படையாக வைத்துதான் அறிவுள்ள மனிதன், அறிவற்ற விலங்கினங்கள், அறிவற்ற உயிரினங்கள் என்பதாக பிரித்தறியப்படுகின்றன. பாக மொத்தம் இந்த உலகில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அறிவு தேடல் என்பது கட்டாயமாக இருந்தாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த அறிவு தேடல் என்பது என்னமோ நாம் நினைப்பது போல நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு மட்டும்தான், சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. அறிவு தேடல் என்பது அதற்கு வயதே கிடையாது. எப்போது வேணுமானாலும் அறிவு தேடலாம். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய மன்னரைக்கு நாம் செல்கின்ற வரை அறிவு தேடல் நம்மிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். அறிவு தேடல் இல்லை என்று சொன்னால் அவர்கள் செயல்படவே முடியாது. அறிவு தேடல் என்பதற்கு குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும், வாலிபனாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. நடுத்தர வயதுடையவராக இருந்தாலும் சரி, வயோதிகமான வயதுடையவராக இருந்தாலும் சரி, அறிவு தேடலிற்கு வயதை தடையாக வைக்க கூடாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அறிவு தேடல் என்பதற்கு வயதை நீங்கள் முன்வைத்து உங்களை நீங்களே அறிவு தேடலை விட்டு வேறொரு பாதைக்கு நீங்கள் தேடி சென்று விட வேண்டாம் என்பதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி வெளிச்சத்திலிருந்து நமக்கு எடுத்து தரக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கல்வி பயில்வதற்காக வேண்டி 7 வயது சிறுவரும் இருந்தார்கள், 12 வயது சிறுவரும் இருந்தார்கள், 18 வயது வாலிபனும் இருந்தார். அதுபோல திருமணம் வயதை அடைந்தவரும் இருந்தார்கள், திருமணத்தை செய்தவர்களும் இருந்தார்கள், பேர பிள்ளைகளை எல்லாம் எடுத்த வயோதிகர்களும் இருந்தார்கள். தள்ளாறுகின்ற வயதை உடைய மிகவும் வயோதிகமானவரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கல்வி தேடலுடைய வகுப்பிலே பங்கு பெற்றவர்களாக இருந்தார்கள். இப்படியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி இல்லையா? அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் தொன்று பார்த்தால் இன்று வரை, இனி கியாமத் நாள் வரை அறிவு தேடல் என்பது கட்டாயமாக நம்மிடத்தில் இருந்தாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அறிவு இருந்தால்தான் ஒரு மனிதன் நல்லது கெட்டதை பிரித்தறிய முடியும். நாம் எல்லாம் சொல்லலாம், படிப்பறிவு வேண்டுமா, அனுபவ அறிவு வேண்டுமா? அனுபவ அறிவே போதுமானது ஹசரத், படிப்பறிவெல்லாம் வேணும்னு அவசியம்லாம் இல்லை. எல்லாம் வச்சு என்ன செய்ய போறாங்க? எல்லாம் படிச்ச மாதிரியா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க, படிச்ச மாதிரியா வேலையை எல்லாம் பார்க்கறாங்க, அனுபவ அறிவு இருந்தா போதும் அப்படின்னு நம்ம சிலர் அவரவர்களுக்கு ஏற்றார் போல, ஏன்னா அவங்க அப்படி படிப்பறிவு இல்லாம வந்துட்டு அனுபவ அறிவை பெற்று அவங்க வாழ்ந்ததுனால அவங்க அப்படி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். உண்மை எது? அனுபவ அறிவு போதுமா அல்லது படிப்பறிவும் வேண்டுமா? மார்க்கம் எதை நமக்கு சொல்லி காட்டுகிறது? மார்க்கம் நமக்கு படிப்பறிவும் வேண்டும், அனுபவ அறிவும் வேண்டும். படிப்பறிவு என்பது நாம் பிறந்ததிலிருந்து ஒரு நடுத்தரமான வயதை அடைகின்ற வரை படிப்பறிவு நமக்கு நம்முடைய மூளையில் ஒட்டக்கூடியதாக இருக்கும். அனுபவ அறிவு என்பது நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் அது வரக்கூடியதாக இருக்கும். ஆதலால் நடுத்தர வயதை உடையவர்கள் வரைக்கும்
அனுபவ அறிவு பெற்றவர்களுடைய ஆலோசனையும் அவர்கள் பெற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதில் மனிதனுக்கு அவன் வாழக்கூடிய காலத்தினுடைய பருவங்கள் மாற்றமாக இருப்பதால், குழந்தை பருவம், இளமை பருவம், வயோதிக பருவம் என்றெல்லாம் அவனுக்கு பருவங்கள் 3 பருவங்களாக இருப்பதால் அதை கவனித்துதான் அவனுக்கு அறிவை பெற்றாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. வெறும் படிப்பறிவு மட்டும் இருந்தால் போதுமானதல்ல, வெறும் அனுபவ அறிவு மட்டும் இருந்தால் அதுவும் போதுமானதல்ல. அப்படி என்றால் மனிதனுக்கு 2 அறிவுமே வேண்டும், படிப்பறிவும் வேண்டும், அனுபவ அறிவும் வேண்டும். 2 வந்துவிட்டால் போதுமானதா? இல்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா. நீங்க எவ்வளவுதான் இந்த உலகத்துல அறிவை பெற்றிருந்தாலும் அதுவெல்லாம் இல்லா கலீலா, கொஞ்சம் தான், கொஞ்சத்தை தான் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பெரிய மாமேதையாக இருக்கலாம், அறிவுலக மாமேதையாக இருக்கலாம், இல்லா கலீலா என்று அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டார். அதை புரிய செய்வதற்காக வேண்டித்தான் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கப்பலில் செல்கிற போது இங்கிருந்தோ ஒரு பறவை வந்து கப்பலினுடைய அந்த ஓர பகுதியில் அமர்ந்து அந்த சிட்டுக்குருவி, அந்த பறவை கடல் தண்ணியிலிருந்து அப்படி தன்னுடைய சொண்டை அப்படி விட்டு அப்படி அள்ளுகிறது. ஒரே ஒரு துளி வருகிறது. இதை பார்த்ததுமே அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார் வஹியாக, மூசா அந்த பறவையை பார்த்தாயா? யா அல்லாஹ், பறவையை பார்த்தேன். பறவை தன்னுடைய தாகத்தினால் தன்னுடைய சொண்டை இவ்வளவு பெரிய சமுத்திரத்தில் விட்டு தன்னுடைய சொண்டிலிருந்து ஒரே ஒரு சொட்டை மட்டும் அது எடுத்து அருந்துகிறது என்பதாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிதான், அதுதான் மனித அறிவு. அந்த பறவை தன்னுடைய சொண்டிலிருந்து இவ்வளவு பெரிய சமுத்திரத்திலிருந்து, கடலிலிருந்து ஒரே ஒரு துளியை எடுத்ததல்லவா, அந்த ஒரு துளி தான் மனித அறிவு. இன்னைக்கும் நீங்க அறிவியல்ல ஆராய்ச்சி செய்து பாருங்கள், இந்த உலகில் மனித அறிவை மிகச்சரியாக பயன்படுத்தியவர் யார் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல நீங்க ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ல நமக்கு சொல்லி தராங்க, இந்த உலகத்திலேயே மனித அறிவை மிகச்சரியாக பயன்படுத்தியவர் அறிவியலா ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீன் எவ்வளவு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இருக்கிறார்? 100% அவர் பயன்படுத்தி விட்டாரா? இல்லை, 18% தான் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப மிச்சம் 82% அவரே இன்னும் பயன்படுத்தவில்லை. எவ்வளவு பெரிய அறிவுலக மாமேதை ஐன்ஸ்டீன், அவரே 18% தான் பயன்படுத்தி இருக்கிறார். 18% பயன்படுத்தி அவர் இந்த உலக கண்டுபிடிப்பை அவர் கண்டுபிடித்து இருக்கிறார். மிகப்பெரிய அறிவுலக மாமேதைகளில் அவர் முதல் அறிவுலக மாமேதையாக கருதப்படுகிறார் என்று இருந்தாலும் அவரே 18% தான் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த 82% எங்க போயிற்று? யாரும் பயன்படுத்தவில்லையா? பயன்படுத்தி இருக்கிறார்கள். அது உலகத்தார்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் அப்படி சொல்லி காட்டுகிறார்கள். அதை கடந்து மனித அறிவு எவ்வளவு உயர்தரமானது. வலக்கது கர்ரம்னா பனி ஆதம வஹமல்னாகும் ஃபில் பர்ரி வல் பஹ்ரி வரஸக்னாகும் மினத் தய்யிபாத்தி வஃபضلناகும் என்று அல்லாஹ் தஆலா சூரத் பனி இஸ்ராயீலிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை திறந்து பாருங்கள். மனிதனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அறிவாற்றலை நாம் தந்திருக்கின்றோம். இன்று வரை நாம் அப்படிப்பட்ட ஒரு பார்வையை உடையவர்களாக நாம் இருந்திருக்கிறோமா? ஹாஜா முஹைதீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்களை நோக்கி ஒரு பார்வையை பார்த்தால் அங்கு கூடி இருக்கின்ற 1 லட்சம் மக்களும் அப்படியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்.
இது வரலாற்று ஆசிரியர்களே பதிவு செய்யப்பட்ட விஷயம். அது என்ன பார்வை? அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? 1000 அர்த்தங்கள் உண்டு. நமக்கு அந்த பார்வை உண்டா? இல்லை. நமக்கு திருட்டு பார்வையை தவிர வேறு எந்த பார்வையும் கிடையாது. அந்த மாதிரி தான் நம்முடைய பார்வை இருக்கிறது, இல்லையா? ஆனா ஹாஜா மொய்னுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி ஒரு பார்வை மக்களின் முன் செலுத்தினால் அந்த ஒரு பார்வையில் 1,00,000 மக்கள் அப்படியே எழுந்திருத்து வந்து மண்டியிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமாவை சொல்லி அப்படியே இஸ்லாத்தை ஏற்றிருப்பார்கள். ஹஜ்ரத் ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாற்றை திறந்து பாருங்கள். கோடான கோடி மக்களை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க செய்திருக்கிறார்கள். ஏன்? நாம் எல்லாம் வலிமார்களின் தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஹ்பூப் சுப்ஹானி, மாஷூக் ரஹ்மானி, கின்சைலே நூரானி, மஹ்பூப் சுப்ஹானி என்றெல்லாம் நாம் சொல்லுவோமே அல்லவா? அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவருடைய வரலாற்றை திறந்து பாருங்கள். லட்சக்கணக்கான மக்களை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் ஒரே பார்வையில். அது என்ன பார்வை? அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம்? 1000 அர்த்தங்கள் உண்டு. அந்த அர்த்தங்கள் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நம்ம அறிவையே பயன்படுத்துவதே கிடையாது. அறிவை பயன்படுத்தாமல் இருந்து விட்டு நாம் மார்க்கத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். நான் தான் இந்த உலகத்தில் பெரிய அறிவாளி என்று. இல்லை, நீதான் பெரிய முட்டாள் என்பதை நீ எப்போது புரிந்து கொள்கிறாயோ அப்போதுதான் உன்னுடைய அறிவு விசாலமடைய செய்கிறது என்று வரலாறு நமக்கு கூறி காட்டுகிறது. இது மட்டுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவின் தலைவாசலாக இருக்கிறார்கள். நான் அறிவின் பட்டணமாக இருக்கிறேன். அந்த பட்டணத்தின் தலைவாசலாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் இருந்துதான் எல்லா வலிமார்களுடைய சில்சிலா தொடர்ச்சியும் அங்கிருந்துதான் புறப்பட்டு வருகிறது. கியாமத் நாள் வரை விலாயத்தினுடைய சில்சிலா இருக்கிறது. ஒவ்வொரு வார ஜும்ஆவிலும் 40 நபர்களுக்கு ஒரு நபர் வலியுல்லாஹ் அங்கு இருப்பார் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இப்படியாக வலிமார்கள் அவ்வளவு பெரிய ஒரு அறிவை பெற்றவர்கள், மெய்ஞான அறிவை பெற்றவர்கள். அதனால்தான் நாம் எல்லாம் அறிந்து கொள்ள முடியாத, அறிவிற்கு எட்டாத விஷயங்களை எல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அறிவுஞானம் நமக்கு எது கொடுக்கின்றது? அல்லாஹ்வும் அவருடைய ரசூலும் நமக்கு சொல்லி காட்டிவிட்டார்கள். குர்ஆன் நமக்கு மிகப்பெரிய அறிவு பொக்கிஷமாக இருக்கிறது. நாம் தான் இன்றைக்கு ஏதோ அந்த குர்ஆனை ஒரு சடங்கு பொருளாகவே ஆக்கிவிட்டோம். ஏதாவது வீட்டிலே ஃபாத்திஹா ஓத வேண்டியது என்றால் குர்ஆனை திறந்து பார்க்கின்றோம். ஏதாவது ஒரு வீட்டில் சந்தோஷமான செய்தி வருகிறது என்று சொன்னால் உடனே குர்ஆனை திறந்து நாம் ஓதுகின்றோம். யாராவது நம்முடைய வீட்டில் பெரியவர்கள் வஃபாத்தாகிவிட்டால் குர்ஆனை திறந்து நன்மைக்காக வேண்டி நாம் ஓதுகிறோம். இப்படியாக குர்ஆனை ஒரு சடங்கு பொருளாகவே நாம் ஆக்கிவிட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் அறிவு பொக்கிஷமாக நாம் பார்த்திருக்கிறோமா? ஆனால் நம்மை சுற்றி உள்ள மாற்று மதத்தினர்கள் குர்ஆனை அவ்வளவு பெரிய ஒரு அறிவு பொக்கிஷமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் என்ன ஆராய்ச்சி செய்கிறோம்? அவர்கள் ஆராய்ச்சி செய்து கூறுகிறார்கள் பாருங்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இப்போது நாம் பார்க்கக்கூடிய 21ஆம் நூற்றாண்டில் நாம் பார்க்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்புகளை எல்லாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே, இஸ்லாமிய வருடத்தினுடைய 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அதை குர்ஆனிலும் அந்த குர்ஆனை பெற்று தந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குறிப்பிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் ஆராய்ச்சி செய்து நமக்கு கூறி காட்டுகிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். நாம் அந்த அளவிற்கு
குர்ஆனையும் நாம் பார்ப்பது கிடையாது, குர்ஆனை ஓதுவதும் கிடையாது, குர்ஆனுடைய ஞானத்தை பெறுவதற்கான முயற்சியிலும் ஈடுபடுவது கிடையாது. குர்ஆனுடைய ஞானத்தை நாங்கள் கற்றுத்தருகிறோம், எங்களை நோக்கி வாருங்கள் என்று சொன்னாலும் நம்முடைய பேச்சு பேச்சாகவே இருக்கிறதே தவிர உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு செயலும் உண்டாகுவதே கிடையாது. இன்று வரை இஷாவிற்கு பிறகு குர்ஆன் ஓத தெரியாதவர்களுக்கான பயிற்சி வகுப்பு நாம் நடத்துகிறோம். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஏப்ரல் 14 நாம் அந்த பயிற்சி வகுப்பை தொடங்கிவிட்டோம். இன்று வரை அந்த பயிற்சி வகுப்பில சேர்ந்தவர்கள் 3 பேர் தான். 3 ஃபார்ம் தான் போயிருக்கு. 500 ஃபார்ம் வேறு அடிச்சு வச்சிருக்கோம். அதில் வர இன்னும் 500 ஃபார்ம் சீக்கிரமாக முடிங்க, அடுத்த 500 ஃபார்ம் அடிக்க வேண்டியது இருக்குதுன்னு வேற சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்திலிருந்து ஏதாவது ஒரு முயற்சி வருகிறதா, முயற்சி தெரிகிறதா? அப்படி ஒரு குர்ஆனுடைய கல்வியை நாம் பெற்றாக வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் நம்மிடத்தில் இருக்கிறதா? ஒன்றுமே கிடையாது. சரி, நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்காவது அந்த ஒரு கல்வியை நாம் கொடுப்பதற்கு முயற்சிப்போமா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க உலக கல்விக்கு மட்டுமே நாம் முதலிடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். உலக கல்விக்கு இடம் கொடுக்க கூடாதா? அப்படி அல்ல. எந்த கல்வியை வேண்டுமானாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாமே அறிவை சார்ந்ததுதான். ஆனால் மார்க்க கல்விக்கு முதலிடத்தை கொடுங்கள் என்றுதான் நாம் சொல்கிறோம். எந்த கல்வியும் கற்றுக்கொள்ள வேண்டாம், மார்க்க கல்வியை மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் யாரையும் வற்புறுத்துவதும் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய வாக்கும் கிடையாது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கும் கிடையாது. எந்த கல்வியையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாம் அறிவை சார்ந்ததுதான். ஆனால் மார்க்க கல்விக்கு முதலிடத்தை கொடுத்து விடுங்கள். அதுதான் உங்களுக்கு இந்த உலகத்திற்கான நன்மையை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் நாளை மறுமைக்கான நன்மையை பெற்றுத் தருவதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் இந்த 2 வாழ்விற்கும் இடையிலே மன்னரைக்குள் சென்று நீங்கள் வாழ்கின்றீர்கள் அல்லவா, கபருடைய வாழ்க்கை. அந்த கபருடைய வாழ்க்கைக்கும் உங்களுக்கு நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரே கல்வி மார்க்க கல்வி மட்டும்தான். வேற எந்த கல்விக்கும் அந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது. கபரில் உங்களை அடக்கப்பட்டதுமே உங்களிடத்தில் வந்து கேள்வி கேட்பார்கள். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? மன் ரசூலுக்க, உன்னுடைய தூதர் யார்? மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட வான்மறைக்குரிய பெயர் என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட வான்மறை யாரின் மூலம் உனக்கு தரப்பட்டது? ஒரு புகைப்படத்தை காட்டி இந்த புகைப்படத்தில் இருப்பவர் யார் என்றெல்லாம் கேட்கப்படும். அப்படி கேள்வி கேட்கின்ற போது பதில் சொல்லி உடனே ஆக வேண்டிய வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் மார்க்க கல்வியை நீங்கள் பெற்றால்தான் அங்கு போனாலும் உங்களால் பதில் சொல்ல முடியும். நான் உலகத்துல BA BL படிச்சிட்டேன், நான் இன்ஜினியர் படிச்சிட்டேன், நான் ஒரு டாக்டர். போய மாதீனுக்க, உன் மார்க்கம் என்ன? மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? இந்த புகைப்படத்தில் இருப்பவர் யார் என்று காட்டப்படும் போது நீங்கள் பதில் சொல்கின்றீர்கள் அல்ல. அந்த பதிலை சொல்லித்தான், அந்த பதிலை வைத்துதான் நீங்கள் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பதையே முடிவு செய்யப்படும். நீங்க ஷக்தியுனா, நீங்க சயீதா, மூதேவித்தனம் பெற்றவரா அல்லது சீதேவித்தனம் பெற்றவரா என்பதை அந்த பதிலை வைத்துதான் உங்களை முடிவு செய்யப்படும். அந்த பதிலை சொல்ல வேண்டும் என்றாலும் கூட நீங்க மதரசாவில் படிச்சாதான் உங்களால் அந்த பதில் சொல்ல முடியும். இல்லை என்றால் அந்த பதிலும் உங்களால் சொல்ல முடியாது. மதரசா படிப்பு மட்டும் இல்லைன்றா அந்த பதிலும் உங்களால் சொல்ல முடியாது. எல்லா கேள்விக்கும் சரியான பதிலை நீங்கள் சொல்லிவிட்டால் அந்த மலக்கு சொல்லுவார், நம் கனௌமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ள தூங்குற மாதிரி நீ தூங்குவா, உனக்கு சுவனத்திற்கான அழைப்பு வரும், அழைப்பு வந்ததுமே நீ சுவனத்திற்கு செல் என்று வாழ்த்தி விட்டு நம்மை பார்த்து சிரித்த முகத்தோடு செல்வார்கள். அந்த கேள்விக்கான பதிலை நாம் சொல்லாவிட்டால் துர்பாக்கியவனாக நீ தூங்கு, நரகத்திலிருந்து உனக்கு அழைப்பு தரப்படும்.
நரகத்திற்கு உன்னை அழைத்து செல்வதற்காக சங்கிலிகளோடு மலக்குமார்கள் வருவார்கள், உன்னை இழுத்து சென்று நரகத்தில் போட்டு விடுவார்கள், அப்படியே பயத்தோடையே இரு என்று சொல்லிவிடுவார்கள். இப்போது சொல்லுங்கள், உங்களுடைய உள்ளத்திலே நீங்களே கேட்டுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மார்க்க கல்வி வேண்டுமா அல்லது மற்ற கல்விகள் வேண்டுமா? எந்த கல்வியை பெற்றாலும் மார்க்க கல்விக்கு முதலிடத்தை கொடுத்து விடுங்கள். அதுதான் உங்களை இந்த உலகத்திலிருந்தும் காப்பாற்றும், நாளை மறுமையிலிருந்தும் காப்பாற்றும், இந்த இரண்டு வாழ்விற்கும் இடையில் உள்ள மன்னரை வாழ்க்கையிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி விட்டார்கள், எந்த காலத்தை நாம் அடைந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற திருக்கலிமாவின் அர்த்தத்தை புரிந்து அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய மனிதராக இருந்தீர்களே ஆனால் கட்டாயமாக நீங்கள் சுவனத்தை தான் அடைவீர்கள், நரகத்தை நீங்கள் அடைய மாட்டீர்கள். அப்படியே உங்களுடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் நரகத்தில் சென்றாலும் இறுதி முடிவாக உங்களுக்கு சொர்க்கத்திலேயே கொண்டு வந்து விடப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டிவிட்டார்கள். அந்த வகையில இன்றைக்கு நம்முடைய சாலிகான பிள்ளை செல்வங்களுக்கு நாம் தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான தருணத்தில், முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். இதை வெறும் சாதாரணமான ஒரு காலமாக நாம் நினைத்து கடந்துவிடக் கூடாது. நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு நம்முடைய இஸ்லாமிய வரலாறுகளை சொல்லித்தர வேண்டும். அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு யாராக அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நமக்கு கொண்டு வந்தது என்ன, அவர்கள் செய்து காட்டிய சாதனை என்ன என்றெல்லாம் நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். அதுபோல நம்முடைய முன்னோர்களான நல்லோர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படி நேர்மையாக இருந்தது, எந்த காலகட்டத்திலும் அவர்கள் எப்படிப்பட்ட நேர்மையை வலுவாமல் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்றெல்லாம் நம்முடைய சாலிகான பிள்ளை செல்வங்களுடைய உள்ளங்களிலே பதிவாக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். ஆகவே பெற்றோர்களே, ஜமாத்தார்களே, நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கும் சரி நமக்கும் சரி மார்க்க கல்வியை கட்டாயமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். இது ஏனோ ஒரு சாதாரணமான ஒரு பேச்சாக நீங்கள் கடந்து விடாதீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் பதித்து இதற்கான முயற்சி, நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தால் இந்த கல்வியை நம்மால் கற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற அந்த யோசனையோடு நீங்கள் செயல்படுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு இருளுக நற்பாக்கியத்தை நிறைவாக நிரப்பமாக தந்தல் புரிவானாக. எதை கேட்டோம் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.